இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 14ஆம் நாள் 28/1/2026 ஜனவரி மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:36. லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி தசமி பிற்பகல் 2:36 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஏகாதசி வருகின்றது. நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் காலை 7:42 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோகிணி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:35 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் வடக்கு பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:42 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சாதகமான நாளாகவும் இருக்கும். சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. தைரியத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. பணியிடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய திறமைகளுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உறவுல மகிழ்ச்சியும் அமைதியும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. என்ற ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. துணிச்சலுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் வரவும் இருக்கும். நண்பர்களிடத்துல இருந்து நல்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பகைவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. தொழில மேன்மையும் உண்டாகும். கையில இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். புத்தி சாதுரியத்தினால சில வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சில அனுகூலமான தகவல்களும் வந்து சேரும். வீண் வம்பு வழக்குகள்ல ஈடுபடவும் வேண்டாம். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே 1-2 முறை முயற்சி செய்தாவது முடிக்கவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல அவசரப்படவும் வேண்டாம். மனைவி இடத்துல பேசும் பொழுது கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். சில அன்பு தொல்லைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்தவைகளை சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். சகோதர சகோதரிகள் உதவிகளும் செய்வாங்க. பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. உங்கள் தாயாருடன் கருத்து மோதல்களும் ஏற்படலாம். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் இருக்கும். சில நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகமான நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளிடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சமூக நடவடிக்கைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சில எதிர்பாராத ஆதாயங்களும் உண்டாகும். தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சில வீண் வம்பு வழக்குகள் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. சில தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கான நிதி ஆதாயங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பெரியவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. ஆரோக்கியம் குறித்த ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எடுத்து செல்லும் உடைமைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுக்கு பிடித்தமான அம்மனை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத ஆதாயங்களும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. அனுசரித்து செல்ல வேண்டியதும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். யதார்த்தமான தொழில் சார்ந்த அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இசை விழாக்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது ஆறுதலையும் ஏற்படுத்தும். உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. பணிகளை எல்லாமே திறமையாக ஆற்றவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். உங்கள் துணையுடன் பேசுவதற்கு முன்பாக நன்றாக யோசித்து பேசுவதும் நல்லது. தேவையற்ற முன்கோபத்தினை வெளிப்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய பணத்தை கவனமாக கையாண்டாலே போதுங்க. சில செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சிலருக்கு புதிய வீடு மனையிடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். வாகன யோகமும் இருக்கின்றது. நண்பர்களுடைய பேச்சுக்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். கையிருப்பும் அதிகரிக்கும். பழைய கடன்களை வசூல் செய்து விடுவீங்க என்ற சில வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையிடங்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய அனுசரணையும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களிடத்துல இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நண்பர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. தேவையற்ற சந்தேகமான எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஆரோக்கியத்துல அதிக அக்கறையும் காட்டுவீங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். தைரியத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். மனைவியின் இடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத சந்திப்புகளும் நடைபெறலாம். மேலதிகாரிகள் இடத்துல இருந்து நல்ல ஊக்கமும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப வாழ்க்கையில மதிப்பும் மரியாதையும் இருக்கும். புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கியும் மகிழ்வீங்க. சமூக பணிகள்ல புதிய வாய்ப்புகளும் உண்டாகும். தடைப்பட்டு இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் நல்லபடியாக தீர்வுக்கும் வந்து சேரும். மனதளவுல புதுவிதமான தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகளினால வியாபார சரக்குகளை விற்று தீர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வரவு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடையக்கூடிய
சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. அவசரப்படவும் வேண்டாம். பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். கூடுதல் பணிகளும் இருக்கும். உங்களுடைய வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல கவனமாகவும் பேசுங்க. உங்களுடைய முன்கோபத்தினையும் மன அழுத்தத்தையும் உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வீட்டுல பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். கல்வியில மேன்மையும் உண்டாகும். பகைவர்களினால் ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சிலருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். லாபகரமான வாய்ப்புகளும் இருக்கும். காணாமல் போன பொருட்கள் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல தனவரவும் இருக்கும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள்ல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. இன்று நீங்க கேட்டது கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். சில மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறலாம். வெளியூர்ல இருந்து எதிர்பாராத நல்ல செய்திகளும் வந்து சேரும். என்னதான் உதவி செய்வதாக சொன்னவர்கள் கடைசி நேரத்துல இழுத்தடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால அதிகமாக யாரையும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வியாபாரத்துல அவ்வப்பொழுது சலிப்பும் ஏற்படலாம். வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவும் இருக்கும். சில செலவுகளினால கையிருப்பும் கரையலாம். தாய்வழி உறவினர்களுடன் இணக்கமான போக்கும் காணப்படும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. பாராட்டவும் செய்வாங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று தாய்வழி குடும்பத்தினருடன் அன்புடனும் ஆதரவாகவும் பேசவும் செய்வீங்க. வயிறு உபாதைகளும் நீங்கும். மதிப்புமிக்க பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் எதிர்காலத்துல உங்களுக்கு நன்மையை தருவதாகவும் இருக்கும். முதலீடுகளையும் செய்வீங்க. பணியிடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. பொன் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாக்கு சாதுரியத்தின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். பெருந்தன்மையான பேச்சுக்களின் மூலமாக புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்காலம் சார்ந்த செயல்பாடுகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. குடும்பத்துல உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதுங்க. சில நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணியிடத்துல சக பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். அவர்களிடத்துல இணக்கமான போக்கும் காணப்படும். அமைதியை பராமரிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்களுடைய எண்ணங்களை உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியுடன் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மகிழ்ச்சியை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில பண இழப்புகள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சில யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு மனை இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய இடங்கள்ல வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். இன்று சிலருக்கு சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களினால ஆதாயமும் உண்டாகும். சில வாசனை திரவியங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இதுல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும்.
வியாபாரத்தை பெருக்குவதற்காக புதிய முறைகளை கையாளவும் செய்வீங்க. விவசாய தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். உயர்வு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில அவசியமில்லாத செலவுகளும் ஏற்படலாம். இதுல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சின்ன சின்ன விஷயத்துல கூட நீங்க அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வேலை அதிகமாக இருந்தாலுமே பிள்ளைகளிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்குவதும் நல்லது. வீட்டு விவகாரங்கள்ல கவனமாகவும் இருங்க. அனாவசியமான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை கவரும்படியாக சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அலுவலக ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. செயல்கள்ல திட்டமிட்டு செய்வதும் நல்லது தாங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு தந்தை வழி உறவினர்களின் மூலம் சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்படலாம். ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்படலாம். உறவினர்களின் மூலமாக எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பொறுமையாகவும் புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவதும் நல்லது. எதிரிகளையும் தோற்கடிக்கவும் செய்வீங்க. என்று சில குருமார்களை சந்தித்து ஆசிகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய மனதை வருத்தி கொண்டு இருந்த சில குழப்பங்களுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. குழந்தைகளினால மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. தோற்றப்பொழிவுல சில மாற்றங்களையும் செய்வீங்க. மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவதும் நல்லது. நண்பர்களிடத்துல சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆவணங்கள் சார்ந்த பணிகள்ல இருக்கிறவங்க கூடுதல் பொறுப்புகளுடன் வேலைகளை பார்ப்பதும் நல்லது. நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தற்பெருமை சார்ந்த எண்ணங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பணிகளை எளிமையாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதலான முயற்சிகளையும் செய்வீங்க. ஆனாலும் வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். திறமையாக வேலைகள் செய்வதும் நல்லது. நேர்மறை எண்ணங்களுடனும் காணப்படுவீங்க. திருமண உறவுல சூடான வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று விஷயங்களை எளிமையான முறையில எடுத்துக் கூறுவதும் நல்லது. இன்று மற்றவர்களுக்காக உங்களுக்குள்ள நீங்க விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த அளவிற்கு முன்னேற்றமும் இருக்கும். சில பண வரவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி மற்றும் இடுப்பு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. விரும்பிய வேலைகளை வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. பகைவர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தேக ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். அரசு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். அவர்களுடைய ஆதரவினால புதிய கான்ட்ராக்டுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் வசதிகளும் இருக்கும். ஆதாயமும் உண்டாகும். பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். குடும்பத்தில மனைவியினுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவதும் நல்லது. லாபமும் இருக்கும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளை தாராளமாகவும் செய்வீங்க. தொழிலுக்கு நண்பர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த சலசலப்புகளும் நீங்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. வேலை இடங்கள்ல கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளினால டென்ஷன்களும் ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல போராடியாவது லாபத்தை ஈட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மறைமுக தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும்.
சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. நண்பர்களுடைய வகையில சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும், கூடுதலான லாபத்தையும் பெறலாம். குழந்தைகள் இடத்துல மன மகிழ்ச்சியுடன் பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வரும். முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதி நிலைமை வலுவாகவும் இருக்கும். உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கவும் செய்வீங்க. உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைகளை அங்கீகரிக்கவும் செய்வாங்க. ஆடம்பர பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எதிர்பாராத சில செலவுகளின் மூலமாக நெருக்கடியான சூழலும் உண்டாகலாம். பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். வியாபார போட்டிகள் ஓரளவிற்கு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் இடத்துல அனுசரித்து பேசுவதும் நல்லது. சில ரகசியமான செயல்பாடுகளும் நடைபெறலாம். பிறமொழி பேசுகின்ற மக்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிதானத்துடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவ அறிவும் வெளிப்படும், மகிழ்ச்சியும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு வளமான நாளாகவும் அமையும். சில ஏற்ற இறக்கங்கள்ல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. பதட்டமின்றி மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்ளலாம். பணிகள் அதிகமாகவும் இருக்கும். வேலையில மும்முரமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய பொறுப்புகளை கவனமாக கையாண்டு பணிகளை முடிப்பதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. இன்று கவனமாக பேசுவதும் நல்லது. மற்ற இடங்களில் இருக்கின்ற கோபத்தை குடும்பத்தில் வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். பணத்தை கவனமாக செலவு செய்வதும் நல்லது. சில அனாவசிய செலவுகளும் ஏற்படலாம். இதனை அறிந்து செயலாற்றுவதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மனதிற்கு மகிழ்ச்சியான சம்பவங்களும் வீட்டில் நடைபெறலாம். புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. சில வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துறையில ஆதாயமும் உண்டாகும். இன்று உடன் பிறந்தவர்களினால நல்ல நன்மைகளும் வந்து சேரும். வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. பொருள்ல லாபமும் உண்டாகும். மன நிம்மதியும் உண்டாகும். அரசாங்க சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புகழும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. எந்த ஒரு வேலையிலுமே சுறுசுறுப்பாக ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில நண்பர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால தடுமாற்றங்களும் நீங்கும். உயர் அதிகாரிகள் இடத்துல கவனமாகவும் பேசுங்க. வாகனத்துல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்யாண முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். லாபம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பொறுப்புகளை உற்சாகமாக நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில பள்ளி கல்லூரிக்கால நண்பர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். எதிரிகளினால மறைமுக ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல சக ஊழியர்களினால மறைமுக இடையூறுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். கடின உழைப்பிற்கான நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பெற்றோர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மாமன் வழி தரப்புல இருந்து மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. சில ஆடம்பர பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பொது வாழ்க்கையில செல்வாக்கும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை நல்ல முறையில காப்பாற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளினால சுப செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனைவரிடத்திலுமே கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று செல்வாக்கும் அதிகரிக்கும், மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க, செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:42 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். மனதை மகிழ்ச்சியுடனும் வைத்தும் கொள்வீங்க. சில சமயங்கள்ல நீங்க பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணிகளை முடிப்பதில் சில கால தாமதங்களும் ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். இதுல மட்டும் கவனமாகவும் இருங்க. பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். உறவுல மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற கோபங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஒரு நல்ல நாளாகவும் அமையும். சில தேவையற்ற செலவுகளும் இருக்க தங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். சில யோகமான பலன்களும் வந்து சேரும். நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பொருள் வரவும் இருக்கும். கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். மரியாதையும் இருக்கும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முழு முயற்சியோடு வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. குடும்ப பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. சில தேவையற்ற இடையூறுகளை நீங்க அனுமதிக்கவும் வேண்டாம். மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் சுமையும் குறையும். மற்றவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு நடந்தும் கொள்வீங்க. அலுவலகத்துல நேரம் காலம் பார்க்காமல் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய அன்பையும் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் ஏற்படலாம். உங்களுடைய பேச்சுக்கள்ல சற்று மாற்றங்களையும் செய்வீங்க. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் எப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயரதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்புவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். இன்று குடும்பத்துல உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவுல கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாங்க. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனமாகவும் இருங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இடத்துல இருந்து ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து நிதி ஆதாயமும் உண்டாகும். தனவரவு நன்றாகவும் இருக்கும். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. குடும்பத்தினருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். மருத்துவம் சம்பந்தமான பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். வெளிவட்டார நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். பொருளாதார நிலையும் உயரும். அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:42 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. நம்பிக்கை உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகளும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் குறைந்த முயற்சியிலேயே வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். பணியை பொறுத்தளவிற்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும்.
உங்களுடைய திறமைகளை நீங்க மேலும் மெருகூட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இத்தகைய வாய்ப்புகளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையை மகிழ்விப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகளையும் செய்வீங்க. ஆனாலும் இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை தொழில ஈடுபடுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்ப்புகளும் நீங்கும். குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். போட்டி பந்தயங்கள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். தொழில மேன்மையும் உண்டாகும். வாகன யோகமும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மேன்மையும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனவரவும் இருக்கும். எதிலும் என்ற துணிச்சலோடு வேலைகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த அழுத்தங்களும் மாறும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ரியல் எஸ்டேட் தொழில கவனமாகவும் இருங்க. மனைவியினுடைய எதிர்பார்ப்புகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். உறவினர்கள் இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல தள்ளி போன வாய்ப்புகளும் தேடி வரலாம். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல கருத்து ஒற்றுமையும் உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களுடைய உதவிகளையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். அதிகாரமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். முதலீடுகளையும் செய்யலாம். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நினைத்த காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மனை விற்பனையில லாபத்தையும் பார்த்து விடலாம். குழந்தைகளுடைய நலன்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சேமிப்பை உயர்த்துவதற்கான எண்ணங்களும் மேம்படலாம். ஆலய வழிபாடுகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. தந்தை பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத பொருள் வரவும் இருக்கும். நன்மைகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். குழந்தைகளுடைய நலன்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். சேமிப்புகளும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்கும். புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. பணிகளை எல்லாமே நல்ல முயற்சி எடுத்து முடிக்கவும் செய்வீங்க. இன்று எந்த ஒரு வேலைகளையுமே வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் வார்த்தைகள்ல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. பணியில மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணி தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பொறுப்புகளை கவனமாக நிறைவேற்றவும் செய்வீங்க. திருமண உறவிலே என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. சிறிய விஷயங்களை கூட பெரிய பிரச்சனையாகுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. நிதிநிலை ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். பணத்தை சாதுரியமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. இன்று சிறப்பான வாய்ப்புகளும் வந்து சேரும். எண்ணியது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த காரியங்களை தடையில்லாமல் முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். மனைவியினுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பு மரியாதையும் தருவீங்க. மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க.
எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். சிலருக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் இப்பொழுது பக்கபலமாகவும் இருப்பாங்க. கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை பற்றி கவலைப்படவும் மாட்டீங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. சீக்கிரமாக வேலைகளை முடிக்க வேண்டும் என்று அவசரப்படவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளை வீட்டுக்கு கொண்டு வரவும் வேண்டாம். தேவையில்லாத இரவு நேர பயணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு வேலையிலுமே 1ற்கு 2 முறை அலைந்து தெரிந்தாவது முடிக்கவும் செய்வீங்க. சூழ்நிலைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட நயமாக பேசி வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டுக் கொடுத்தும் செல்வீங்க. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். சில செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில கடினமான வேலைகளையும் தைரியமாக முடிக்கவும் செய்வீங்க. தொழில நிதி ஆதாயமும் உண்டாகும். தர்ம சிந்தனைகளும் அதிகரிக்கும். தொண்டு நடவடிக்கைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. புதிய திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பரிசுகளும் மரியாதைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. எந்த ஒரு செயலையும் சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக மனதளவுல மாற்றங்களும் ஏற்படலாம். நெருக்கமானவர்களிடத்துல சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. கால்நடைகள் சார்ந்த செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. மக்கள் தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று விவேகத்துடன் செயல்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். புதிய முதலீடுகளையும் செய்யலாம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். நெருக்கமானவர்களிடத்துல சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாதகமான போக்கும் காணப்படும். உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணியிடத்துல சக பணியாளர்களிடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மன அமைதியுடன் வேலைகளை செய்வதும் நல்லது. யாரையும் எடுத்தெறிந்து பேசிவிடவும் வேண்டாம். அமைதியை பராமரிப்பதும் நல்லது. திருமண உறவுல உங்களுடைய எண்ணங்களை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மகிழ்ச்சியை பராமரிக்கவும் செய்வீங்க. அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண இழப்புகளும் நீங்கும். பணத்தை பயனுள்ள வகையில சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சற்று ஓய்வு எடுப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் தேடி வரலாம். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகன யோகமும் உண்டாகும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புத்திசாலித்தனத்துடனும் தனவரவை மேம்படுத்தவும் செய்வீங்க. உறவினர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. சில தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். பிள்ளைகளினால கல்வி செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய ஒத்துழைப்புகள் நிம்மதியையும் ஏற்படுத்தும். லாபமும் இருக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வியாபாரத்துல நீங்க நினைத்தது நிறைவேறும். யாரிடத்திலும் கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பணம் நகைகளை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. லாப நோக்கத்தோடு பழகுபவர்கள் கிட்ட கவனமாகவும் பேசுங்க. சில கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய உதவிகளும் இருக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல வரவு கணிசமாகவும் உயரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தேவையான அளவு பணவரவும் இருக்கும். உங்களுடைய ரசனைக்கு ஏற்ப புதிய ஆடைகளை வாங்கியும் மகிழ்வீங்க. சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். நண்பர்களுடைய சந்திப்புகள் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுத்தரும்.
வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும், பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். எதிலும் என்று புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க. பூர்வீக சொத்துக்களுடைய வழியில லாபமும் உண்டாகும். பெற்றோர்களிடத்துல இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடியும் வரும். உத்தியோகத்துல வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். பெற்றோர்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மையும் நீங்கும். இன்று வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பணிகளை எளிமையாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கடினத்தன்மையும் நீங்கும். வெற்றி பெறக்கூடிய நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். பணிகளை நேர்மையாகவும் ஆற்றவும் செய்வீங்க. உங்களுடைய அணுகுமுறை மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். எந்த ஒரு விஷயத்தையுமே பக்குவமாக பேசவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண இழப்புகள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கழுத்து வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. ஏற்றமும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தொழில் துறையில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சின்ன சின்ன சச்சரவுகளும் நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். நினைத்த காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மனைவி இடத்துல புரிதல்களும் உண்டாகும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொழிலில் ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்கும். உங்களுடைய உணர்வுகளை உறவினர்கள் புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. குடும்ப பிரச்சனையினால ஏற்பட்டு இருந்த மன அழுத்தங்களும் நீங்கும். இணையதள வர்த்தகத்துல இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மனைவியினுடைய ஆசைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கனிவாக பேசி எடுத்த காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் இருக்கும். பழைய சிக்கல்களும் தீரும். வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிரிகளுடைய தொல்லைகளும் நீங்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். வீட்டு பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிப்பதன் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாடிக்கையாளர்களும் அறிமுகமும் ஆவாங்க. எதிர்பாராத பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகள் இடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது. மேன்மை உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் நீங்கும். புத்திசாலித்தனத்துடன் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திறமை மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும்.
உறவுல அன்புடனும் ஆதரவுடனும் இருப்பீங்க. காதலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணையிடத்துல மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், வளர்ச்சியும் இருக்கும். உங்களுடைய பணத்தை புத்திசாலித்தனத்துடன் கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும் என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. நல்லது கெட்டதை அறிந்தும் செயலாற்றவும் செய்வீங்க. வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் வரவும் இருக்கும். வியாபாரத்துல ஆதாயமும் உண்டாகும். அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். வேலை இடங்கள்ல நண்பர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வேலை இடங்கள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும் என்று நல்ல செய்திகளும் வந்து சேரும். மன தைரியமும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். எத்தனை இடையூறுகள் இருந்தாலுமே துணிச்சலோடு வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். இதனால மன அழுத்தங்களும் குறையும். எந்த ஒரு விஷயத்தையுமே எளிமையாக நம்பிவிடவும் வேண்டாம். வீட்டு தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வாகன பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில தேவையற்ற செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். தேவையில்லாத அலைச்சல்களும் ஏற்படலாம். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வரவும் அதிகரிக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். இன்று புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். செயல்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். பொறுப்புகளும் அதிகரிக்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.